ஹாய்ங்க. இப்போ நம்ம எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருந்து கிளம்பி ஊட்டிய நோக்கி தான் போயிட்டுருக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஹில் ஸ்டேஷனா பார்த்து போய் செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுதுல்ல. நம்மளால செட்டில் ஆக முடியாது. அதனால 2 நாள் மட்டும் ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருக்கோம். எங்களோட பயணம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில இருந்து கருமாத்தம்பட்டி வரைக்கும் பிரைவேட் பஸ் புக் பண்ணி போயிருக்கோம். அதுக்கப்புறமா மதுரையில இருந்து என்னோட பேரண்ட்ஸும், என்னோட சிஸ்டர் ஃபேமிலியும் டிராவல்ஸ் புக் பண்ணி வராங்க. அவங்க கூட கருமாத்தம்பட்டிலருந்து நாங்க ஜாயின் பண்ணிக்க போறோம். இந்த வீடியோல சென்னையிலருந்து குன்னூர் வரைக்கும் நாங்க என்னென்ன சீனரீஸ்லாம் பார்த்தோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சென்னையில இருந்து பிரைவேட் பஸ் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பெர் ஹெட்டுக்கு ₹700 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்க சென்னையில இருந்து 9:00 ஸ்டார்ட் பண்ணோம். கருமாத்தம்பட்டி ரீச் ஆகும்போது மார்னிங் 4:00 ஆயிடுச்சு. நாங்க அங்க ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே எங்களோட ரிலேட்டிவ்ஸ் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் நாங்க எங்களோட ஜர்னிய ஒரு 4:30க்குள்ள ஸ்டார்ட் பண்ணி, மறுபடியும் குன்னூர நோக்கி புறப்பட்டோம். குன்னூர் நாங்க ரீச் ஆகுறப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 9:00 ஆயிடுச்சு. இப்போ நம்ம இருக்கிற இந்த பிளேஸ்ல இருந்து குன்னூர் ரீச் ஆகுறதுக்கு 32 கிலோமீட்டர்ஸ் நம்ம கடந்து போணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளேஸ் தேடிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் வந்துட்டு காமனாவே வந்து பெர் ஹெட்டுக்கு ₹50 சார்ஜ் பண்றாங்க. இங்கேயே நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாம். குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நாங்க கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் தண்டர் இருக்குல்ல, பிளாக் தண்டருக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி அ ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கு. ஸோ அங்க தான் போயிட்டு நாங்க ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறமா எங்களோட டேய கன்டின்யூ பண்ணோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம். ஊட்டில இப்போ கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்றது தான். நாங்க விசிட் பண்ணியிருந்தப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 25°C இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு வந்து பயங்கர கோல்டா இருந்துச்சு. அதே நாங்க வந்து போறதுக்கு முந்தின நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மழை கூட அங்க பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் ஊட்டியோட கிளைமேட் இப்போதைக்கு இருக்கு.
இந்தியால மொத்தம் 4 பாதைகள் வழியா நம்ம ஊட்டிய ரீச் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, மைசூர் டூ ஊட்டி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 124 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் இருக்கும். இத வந்து ரீச் ஆகுறதுக்கு 3 1/2 மணி நேரம் கிட்ட ஆகும். நெக்ஸ்ட் ரூட் வந்து கேரளாலருந்து ஊட்டி போறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 268 கிலோமீட்டர். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி நேரம் டிராவல் ஆகும். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம்ல குன்னூர் வழியா போறது தான். அது ஒரு 52 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா மேட்டுப்பாளையம்லருந்து கோத்தகிரி வழியாவும் நம்ம ஊட்டி மலைக்கு ஏறலாம். இது வந்து 55 கிலோமீட்டர் ஆகும். இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம்லருந்து குன்னூர் வழியா ஊட்டி போயிட்டுருக்கோம். எதுக்காக இத பிரிஃபர் பண்ணி போறோம் அப்டின்னா, மேட்டுப்பாளையம்லருந்து குன்னூர் போகும்போது, குன்னூர்ல வந்து நெறையா ஸ்பாட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே விசிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஊட்டி போயிட்டு, ரிட்டர்ன் வரும்போது கோத்தகிரி வழியா நம்ம இறங்கி வரலாம் அப்டின்ற பிளான் தான் எங்களோடது. அத நோக்கி தான் நாங்க இப்ப வந்து போயிட்டுருக்கோம். மேட்டுப்பாளையம்லருந்து குன்னூர் வழியா நம்ம ஊட்டியே போகுறப்போ, மொத்தம் 14 ஹேர்பின் பெண்ட்ஸ கிராஸ் பண்ணி நம்ம போற மாதிரி இருக்கும். அதோடு இல்லாம நெறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். குட்டி, குட்டி ஃபால்ஸஸும் நெறையா இருக்கும். பட் அந்த ஃபால்ஸஸ்லலாம் நம்ம இறங்கி நின்னு ரசிச்சுட்டு போலாமே தவிர, இறங்கி நின்னு குளிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்காது. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே. ரெயின் சீசன்ல இந்த பாதையில அடிக்கடி மண் சரிவு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, 2010ல பெஞ்ச ஒரு பயங்கரமான மழையில, பயங்கரமான ஒரு மண் சரிவு ஏற்பட்டு பாதை வந்து ஃபுல்லாவே குளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அத ரெக்டிஃபை பண்ணி, அதுக்கப்புறமா இந்த ரோடு வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த ரோடு வழியா நம்ம பிரயாணம் பண்ணி போகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மங்கீஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நெறைய எலிஃபண்ட்லாம் கிராஸ் ஆகும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. பட் நாங்க போன டைம்ல நாங்க எந்த எலிஃபண்ட்டும் பார்க்கல. நீங்க மேபி இந்த பாதை வழியா போகுனப்போ, நீங்க ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. திஸ் இஸ் ஆல் அபவுட் குன்னூர் ரோட் ட்ரிப். அண்ட் நாங்க ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி குன்னூர்ல நாங்க எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்க எங்க ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா ஊட்டில நாங்க என்னென்ன பிளேஸ்லாம் விசிட் பண்ணோம், எப்போ அங்கருந்து கிளம்புனோம், இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாமா? பாய்.